சரி, அழகாக நடத்துவார். அவரு நோக்கம் எல்லாம் நம்ம அவர் காலை பிடிக்கணும். இந்த தகப்பன் கொஞ்சம் வித்தியாசமானவர். இவருடைய ஆசை எல்லாம் அவர் காலை நம்ம பிடிக்கணும், பிடிச்சிட்டே போகணும். அதான் வேதத்தில் தெளிவாய் தாவீது ராஜா சொல்லுகிறார், குமாரன் கோபங்களாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்த செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான். அண்டிக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பார். ஊழியத்தின் பதில என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இறங்கவே மாட்டேன். சரியா? அதனால என்ன நிறைய பேர் புரிஞ்சு விட மாட்டாங்க, என்னை யாருமே புரிய மாட்டாங்க. சரியா? நான் விட்டே கொடுக்க மாட்டேன், இல்லைங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ண மாட்டேன். சில நேரம் மிஞ்சி வர்ற காரியத்திற்கு தான் எத்தனை பொறுப்பை நான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த வார்த்தையும் சொல்லணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சில கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்காக நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அவரை. இதனால நிறைய பேர் எனக்கு உதவியும் செய்ய மாட்டேன். நம்ம உதவி அவர் தான். ஆமே. பாருங்க, எல்லா சூழ்நிலையிலையும் பிள்ளைகளெல்லாம் அமைதியாக வச்சுட்டுலாம் அவர் நடத்தவே மாட்டார். ரொம்ப பயங்கரமான தகப்பன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நிறையா சப்போர்ட் இருக்குது அதனால் இவ்வளோ பலனாக இருக்கிறேன். ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. புரியுதா? தூங்கவே இல்லை. இருமல் வந்தனால தூக்கமும் வரல. புரியுதா? அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர். சரியா? ரொம்ப நல்லவர். நீங்கள் நினைப்பீங்க நான் பேசுகிறேன்ல, என்ன பேசுவேன்னா அவர் பிள்ளைங்கிற கெத்தில் பேசுவேன். நான் விட்டே கொடுக்க மாட்டேன். தேவ பிள்ளைங்கள்ட்டெல்லாம் பேசும்போது அதை தான் சொல்லுவேன். எல்லா ஊழியக்காரங்கள்ட்ட பேசும்போது இதை தான் சொல்லுவேன். ஒரு வார்த்தை சொன்னார், நீங்களும் அந்த உறவுக்குள்ள வரணுண்டி ஆசைப்படுறேன். அவர் யாருக்கும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லாரும் அவரை தூரமாக வச்சு பார்க்குறாங்க, தெய்வமாக நிறுத்தி பார்க்குறாங்க. அதனால தான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவர் தெய்வம் இல்லை, நம்ம தகப்பன், நம்ம அப்பா. ஒரு நாள் என்னை பார்த்து சொன்னார், என்னை காட்டிலும் யாரை நீ நேசித்தாலும் உன்னை விட மாட்டேன், எனக்கு நீ வேணும்னு சொன்னார். உங்களுக்கு புரியுதா? என்னை காட்டிலும் யாரை நீ நேசித்தாலும் உன்னை விட மாட்டேன், எனக்கு நீ வேணும். நான் இப்போ அவரை பார்த்து சொல்லுவேன், என்னை காட்டிலும் இந்த உலகத்தில் எத்தனை ஊழியக்காரங்க இருக்கலாம், நான் ஊழியக்காரங்கள்ட்ட தான் சொல்லுவேன். அப்படி எத்தனை ஊழியக்காரங்க இருக்கலாம், எத்தனை தேவ பிள்ளைங்க இருக்கலாம், ஆனால் என்னை காட்டிலும் யாரை நீங்கள் நேசித்தாலும் உங்களை விட மாட்டேன். இது உங்கள் பிரயோஜனத்துக்காக சொல்கிறேன். புரியுதா? அதிகாரம், உரிமை, பிள்ளை, ஒன்றிணைகிற வாழ்க்கை. இப்படி நின்று பாருங்க, கைவிடவே மாட்டார். ஒரு ராத்திரிக்குள்ள சூழ்நிலையை தலைகளாய் மாற்றுவார். நம்ம நம்பிக்கை யார்? மனுஷன் இல்லை. நம்முடைய நம்பிக்கை யார்? சூழ்நிலை இல்லை. புரியுதா? அவர் ருசிச்சுட்டா போதும். பாக்கியம். அழகானவர். எனக்கு என்ன பலவீனம் வந்தாலும் எனக்கு தெரியும், இந்த பலவீனம் நிரந்தரம் இல்லை, இது மாறிடும். சரியா? இது மாறிடும். என்ன வந்தாலும் தெரியும். அவருக்கு தேவை, அவர் வைப்பார். நான் கலக்க விரும்புகிறேன், சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னை அவர் பாதுகாப்பார். பிள்ளைங்க விரும்புகிறதை தருகிற தகப்பன். அல்லேலூயா. நல்ல கையை ஓய் சொல்லுங்க, பிள்ளை விரும்புகிறத அப்பா தருவார். பிள்ளை என்ன விரும்பினாலும் அப்பா செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஆமே. அவ்வளவு நல்லவர். சரியா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நலமானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? செய்வார். இன்னைக்கு அவருக்கு தேவை அவரோடு ஒன்றிணைந்திருக்கிற வாழ்க்கை. சரி, அவரோடு இணைஞ்சிருக்கிற வாழ்க்கை. அவங்கள பார்த்தோன்னே இருதயத்தில் வர்ற ஒரு ஏக்கம் என்னன்னாப்பா, உமக்காக பைத்தியங்களை அனுக்கணுமே, நான் உண்மை நேசிக்கணுமே. நம்ம ஒரு பைத்தியம். இது அப்பாவுக்கு பைத்தியமான பிள்ளை. சொல்லுங்க, அப்பாவுக்கு பைத்தியமான பிள்ளை. இது அப்பாவுக்கு பைத்தியமான பிள்ளை. நீங்க இப்படி வாய் திறந்து அறிக்கையிட்டு பாருங்க, உங்க மூலமாய் 1000 தலைமுறை மட்டும் இறக்கத்தை காட்டுவாராம். சரியா? சொத்துக்களே வேண்டாம், பிள்ளைகளுக்கு எதுவுமே வேண்டாம். உண்மையாய் அவரை நேசிக்கிற ஒரு தலைமுறை, ஒரு பெற்றோரை வச்சு 1000 தலைமுறை மட்டும் இறக்கத்தை காட்டுவாராம்.
எவ்வளோ நல்லவர், என்ன எவ்வளோ பெரியவர். அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. அவரை யாருமே அவர் சுபாவத்தை மாற்ற முடியாது. அதான் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசையை பார்த்து சொல்றார், மோசே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நம்ம ஆண்டவரை யாரும் அசைக்க முடியாது. ஆனா பிள்ளை அசைச்சிடலாம். கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்து, நல்லா கைகளை தட்டி. ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளை அப்பாவை அசைச்சிரும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துல உங்களுக்கு பெரிய பங்களாவை தந்து, பெரிய சொகுசு காரை தந்து, நல்ல லட்சக்கணக்கான வருமானத்தை, கோடிக்கணக்கான வருமானத்தை கையில தந்து, சரியா, நமக்கு நிகர் யார் இல்லைங்கிற ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தந்து நீங்க வாழ்றதுனால வாழ்ந்துட்டு அதெல்லாம் வேகமா காலம் போயிட்டே இருக்குது. இப்படி வாழ்றதுனால பக்கத்தை எட்டி பார்த்து சொல்லுங்க, ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நீங்க கேளுங்க, ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஆமே, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. சரியா, நம்ம ஆத்துமா விளையேற பெற்றது. அல்லேலூயா. மனவீச வைக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்துகிறவர், அழகுள்ளவர், அழகற்றவரா தொங்கினார். ஏன் தெரியுமா? அலங்கோலமான நம்முடைய வாழ்க்கையை அழகுள்ள வாழ்க்கையை மாற்ற. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள அவருடைய பிரசனத்தின் மகிமை இருந்துட்டுனா போதும், அந்த தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையே வித்தியாசமானது. பயமே இருக்காது. என்ன தாமதித்தா என்ன, என்ன என்ன தாமதித்தா என்ன, என்ன தடப்பட்டா என்ன, உள்ள இருக்கிறவர் பயங்கரமானவர். ஆமென். அவர் பிள்ளைகளுக்கு தாமதிக்க தாமதிக்க மகிமையானதை செய்வாராம், வல்லமையானதை செய்வாராம். உங்களுடைய துன்பத்துக்கு மத்தியில அவரை துதிச்சு பாருங்க, கண்ணீருக்கு மத்தியில துதிச்சு பாருங்க, வேதனைக்கு மத்தியில துதிச்சு பாருங்க, இயலாமைக்கு மத்தியில் அவரை துதிச்சு பாருங்க, நல்லவர்னு சொல்லி பாருங்க. புரியுதா? அவருடைய துக்கத்துக்கு மத்தியில் அவர் நல்லவர்னு அவரை துதிச்சு பாருங்க, ஒரு படி தூக்கி மேலே கொண்டு வச்சிருவார். ஆமென். அவர் ஒரு படி தூக்குறாருன்னா நம்ம தூக்குற மாதிரி தூக்க மாட்டார். ரொம்ப வித்தியாசமான தகப்பன், பயங்கரமானவர். நம்ம ஆண்டவர் அனந்த ஞானம் உள்ளவர். நம்ம நினைப்போம் முடிஞ்சிட்டு நினைப்போம், ஆனா அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு முடியல. அதுதான் ஆரம்பம். புரியுதா? அதான் ஆரம்பம். நம்ம முடிஞ்சிட்டு இவ்வளவுதான், கையில காசு இல்லை, வருமானம் இல்லை, கை காலியாகும் போது நினைப்போம், சொல்லுவார் கை காலி ஆகாது, அது உள்ள இருந்து வரும். அல்லேலூயா. ஆமென். சூழ்நிலை பயமுறுத்தும், சூழ்நிலை கலங்க வைக்கும், சூழ்நிலைகள் அவிசுவாசத்தை கொண்டு வரும், சூழ்நிலைகள் சஞ்சலத்தை கொண்டு வரும். ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர் நான், நம்மளை பயமுறுத்துகிற காரியங்களுக்கு அப்பாற்பட்டவர். நடக்காதுன்னு நினைப்போம், அவர் சொல்வார் இல்ல நீ விரும்புறாளா நடக்கும். ஆமென். நமக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குது, அவ்வளவு வல்லமை நமக்குள்ள இருக்குது, அவ்வளவு மகிமை நமக்குள்ள இருக்குது. நம்ம அவ்வளவு விளையற பெற்றவர்கள். ஏன் தெரியுமா? விளையற பெற்றவர் நமக்குள்ள இருக்கிறார். புரியுதா? அவ்வளவு அன்புள்ளவர். புரியுதா? காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைஞ்சு போயிடும், தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைஞ்சு போயிடும். நம்ம நினைக்கிறோம் ஒரு நாள் பெற்ற அபிஷேகம் என்னைக்கு நம்ம கூட வரணும்னு நினைக்கிறோம், வராது. ஒரு நாள்ல பெற்ற ரட்சிப்பு கடைசி வர நிற்கும் நினைக்கிறோம், நிற்காது, நிற்காது. என்னைக்கோ ஒரு நாள் பெற்ற அந்த ரட்சிப்பை வச்சு ஓடிடலாம் நினைக்கிறோம், ஓட முடியாது, ஓடவே முடியாது. இந்த விறகு மாதிரி தான், அடுப்பில் வைக்கிற விறகு எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னா தள்ளிக்கிட்டே இருக்கணும். அந்த விறகை தள்ள தள்ள தான் அது எரிஞ்சிட்டே இருக்குது. இதே போல தான் நம்ம பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டிகிட்டே இருக்கணும். நம்ம பெற்ற ரட்சிப்பு அனல் மூட்டை அது செடி மரமா மாறுது. போட்ட விதை, அபிஷேகம் என்கிற விதை, ரட்சிப்பு என்கிற விதை, அது செடியா மாறி மரமா மாறுது. மரமா மாறி பூக்க ஆரம்பிக்குது. அனல் மூட்டை பூக்க ஆரம்பிக்கும். அனல் மூட்டை காய்கள் கொடுக்க ஆரம்பிக்குது. அனல் மூட்டை கனியா மாறுது. ஆமே. அவர் நல்லவர். நம்ம கையில தான் இருக்கு. இருதயத்துல கை வச்சவங்க என் கையில தான் இருக்குது, என் கையில தான் இருக்குது.
பக்கத்துல இருக்கிறவங்க சாப்பிட்றதுனால நம்ம வயிறு பசி நரம்பாது. எவ்வளவு பாக்கியமான வாழ்க்கை, என்ன எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நிமிடத்தை கூட வீணாக்க கூடாது. நீங்க என்ன வேலை செய்து கொண்டு இருந்தாலும் உங்கள் இருதய கர்த்தரை துதிச்சுட்டே இருக்கணும். தாவீது ராஜா சொல்லுகிறார், எக்காலத்தில் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பவுமே என் வாயில இருக்கு, எப்பவுமே என் வாயில இருக்கும். சரியா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ராஜா சொல்லுகிறார். நீங்க வேலை செய்து கொண்டு இருந்தாலும், பிரயாணப்பட்டு கொண்டு இருந்தாலும், அடிப்பின் அடியில சமைச்சு கொண்டு இருந்தாலும், எதை செய்து கொண்டு இருந்தாலும், சரியா, என்ன பண்ணி கொண்டு இருந்தாலும், எந்த நேரத்திலும் கர்த்தரை நான் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். ஏன்னா நல்லவர். என்ன ஹல்லேலூயா. எப்பவும் வாயில இருக்கணும். கர்த்தரை துதிச்சுட்டே போகணும். கர்த்தரை துதிச்சு பழகி பாருங்க. பிரயாணமா போறீங்களா, பைக்ல போறீங்களா, கார்ல போறீங்களா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆரம்பத்துல. பழகிட்டீங்கன்னா செய்யாம இருந்தா ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கும். சொல்லார், கர்த்தரை நான் எக்காலத்திலே ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு 2 பேர் நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா ஜாக்கிரதையா இருக்கணும். 2 பேர் சேர்ந்துட்டீங்கன்னா, கணவன் மனைவியா இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளா இருக்கலாம், இல்லாட்டாக்கி சபையின் விசுவாசிகளா இருக்கலாம், ஊழியத்தில் உள்ளவர்களா இருக்கலாம். 2 பேர், உலகத்தார விட்டுருங்களா, நீங்க 2 பேர் இணைஞ்சிட்டா கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் தெரியுமா? பிசாசு அப்படி வீணான வார்த்தைகளை கொண்டு வந்துடுவான். பேசி பேசி பாருங்க, ஆண்டவரை குறிச்ச பேச்சுல ஜாக்கிரதை இல்லைன்னா அந்த இடவெளி நேரத்துல வீணான வார்த்தைகளை, வீணான கதைகளை உள்ள கொண்டு வந்துருவான். உங்களை விட்டுட்டு மற்றவர்களை பேசும்படியான காரியத்தை உள்ள கொண்டு வந்துருவான். அப்போ உங்களை இருதயத்துல வெசனப்பட வைப்பான். நீங்க வெசனப்பட்டு பேச வச்சிருவான். அதனால தான் சொல்றார், பிசாசுக்கு இடம் விடாத, அவனை எதிர்த்து நில், அப்பொழுது அவனை உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை காக்குறதற்கு தன்னுடைய சூழ்நிலைகளை அமைச்சு கொள்ளணும். அதான் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்குறான், பொல்லாங்கன் அவனை தொடவே மாட்டான். அதான் கர்த்தரை குறித்த ஒரு பயம். ஆண்டவரை குறிச்ச பயம் வந்துட்டுனா போதும். ஐயா, நான் பேசுற வார்த்தை வீணாயிடக்கூடாதே, நான் பேசுற வார்த்தை துக்கப்பட்டுறக்கூடாதே. ஒரு 50 வயசுக்கு மேல உள்ளவங்க, என் தாத்தா பாட்டி உயிரோட இருக்கிறேன்னு சொல்றவங்க கை தூக்க பார்ப்போம். 50 வயசு கூட்டினவங்க, என் தாத்தா பாட்டி உயிரோட இருக்கிறாங்க. ஏன் ஒருத்தரும் கை தூக்கல? ஒரு 40 வயசுக்கு மேல உள்ளவங்க, அது 1-2 கை வரலாம். 40 வயசுக்கு மேல உள்ளவங்க, என் தாத்தா பாட்டி உயிரோட இருக்காங்கன்னு சொல்றவங்க, அதான் கை இல்லை. எதுக்கு கை தூக்கல? இப்போ உங்களுக்கு புரியுதா? என் ஏக்கம் உங்களுக்கு புரியுதா? இருதய துடிப்பு உங்களுக்கு புரியுதா? அவங்க முந்தி போயிட்டு இருக்கிறாங்க, நம்ம பிந்தி போயிட்டு இருக்கிறோம். ஒன்றும் கிடையாது, உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் தந்த வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சொல்லுங்க, ஜாலியாக. சத்தமாக சொல்லணும். தந்த வாழ்க்கையை ஜாலியாக, சத்தமாக சொல்லணும். நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம், தகப்பன் பிரச்சனத்தில் இருக்கிறோம், சொல்கிறத கரெக்டாக சொல்லணும்னா தந்த வாழ்க்கையில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதனால தான் அப்போஸ்தலனை போல அழகாக சொல்றார், கர்த்தருக்குள்ள எப்பவும் சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஜாலியாக இருங்கண்டி மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்தி, எல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. நமக்கு ஜாலி தான். ஆமென். எப்பவும் ஜாலி தான். ஆமென். எப்பவும் ஜாலி தான். எனக்கு எப்பவும் சந்தோஷம்தான். ஏன்னா அப்பா பிள்ளைனா, அப்பா பிள்ளைனா நமக்கு எப்பவும் ஜாய் தான். ஆமென். எப்பவும் ஜாய் தான். வயிற்று தெரிஞ்சு எப்பவும் ஜாய் தான். ஹல்லேலூயா. நம்ம மத்தியில இந்த பேருள்ள அழகான சகோதரனை வச்சிருக்கிறாரு. ஜாய் கூப்பிட கூட ஜாய் பெருகிட்டே இருக்கணும். பேர் ரொம்ப முக்கியமானது. என்ன ஜாய் ஜாயின்னு சொல்ல சொல்ல ஜாய் வாழ்க்கை மகிழ்ச்சியை மாறிட்டே இருக்கணும். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. நம்ம அப்பா என்ன நல்லவர், என்ன நம்மளை அழகாக வச்சிருக்கிறார், ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிறார். சொல்லுங்க, நான் தகப்பனுடைய பிள்ளை. ஆமாம், ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியமா சொல்ல முடியும், என்ன போல உலகத்துல சந்தோஷமா யாருமே இருக்க முடியாது. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்?
என்னை போல சந்தோஷமா உலகத்துல யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கி. பயந்து தூக்காதுங்க, நல்லா கையை தூக்கி. ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. நம்மளை போல உலகத்துல சந்தோஷமா இருக்கிற பாத்திரம் யாரும் கிடையாது. என்னத்தான் வரட்டுமே, ஏதுதான் வரட்டுமே, நம்ம கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பணம் இல்லாம போனாலும் பரலோக அக்கௌண்ட்டை திறந்துருவார். சொல்லுங்க, அவர் பரலோக அக்கௌண்ட்டை திறந்துருவார். ருசிக்கணும் வாழ்க்கையில, சரியா? அப்பா பரலோக அக்கௌண்ட் திறக்கிறது எப்போ தெரியும்? நம்ம கையில பணம் இல்லாம போச்சுல, சரியா? நம்ம கை நெருக்கமா இருக்கும் போதுதான் பரலோக அக்கௌண்ட் எப்படிப்பட்டதுன்னு தெரியும். இது எங்கிருந்து வந்து, இந்த தேவை எப்படி சந்திக்கப்பட்டுச்சு, திரும்பி பார்த்தா இத்தனை நாள் நான் எப்படி நடந்து வந்தேன், இத்தனை நாட்கள் ஒரு நன்மை குறைபடாம நடத்தினாரே. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்தில் நடக்கிறாங்க. கொஞ்ச நாளில், 4 நாளில் சுற்றி போகக்கூடிய இடம் தான். 40 வருஷம், சந்தேகமா இல்லை, சுற்றி நடக்கிறாங்க. ஆனால் அவங்க காலில் இருந்த செருப்பு பழசா போலையா பாருங்க. அத்தனை வருஷம் அவங்க நடக்கிறாங்க, செருப்பு பழசாகல, அவங்க போட்டிருந்த வஸ்திரம் கிழிஞ்சு போகலையா. எவ்வளோ அதிசயமானவர்! என்ன இந்த அதிசயமானவருடைய பிள்ளையா இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். நல்லா கைகளை தட்டி. நீ காற்றையும் காண மாட்டா, மழையை பார்க்க மாட்டா, அவன் பள்ளத்தெல்லாம் நிரப்பிடுவார். நீ ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் அவர் செய்வார். ஆமென். அவரை நம்பிட்டா போதும், அவரை சார்ந்துட்டா போதும். என்ன வந்தாலும் எனக்கு அவர் தான் சொல்லி கண்மூடித்தனமா அவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும், உங்க கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி உங்க மூலமா ஒரு பெரிய சகாப்தத்தை செஞ்சிருவார். ஆமென். அவர் பெரியவர். ஹல்லேலூயா. உன்னதத்தின் பலகணிகளை திறப்பாராம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாம போக மட்டும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராம். அவ்வளவு ஜீவன் உள்ளவர், அவ்வளவு பயங்கரமானவர். சொல்லுமா, ஐயா நீங்க போதும்ப்பா, நீங்க போதும். சில இருதயத்தில் அப்படியே பிசாசு வேலை பண்றான். இந்த கரையை அரிக்கிற மாதிரி தான். நான் இதில் பாருங்க, இதில் ஏதோ ஒரு இடத்துல நேற்று அதில் இருந்து பார்த்து கரையை அரிச்சிருந்து, இந்த ஜன்னல்லையும் அதில் இதுலேயும் கரையாக இருக்குது, சரியா? அப்போ இந்த கரையாக இருக்குதுன்னா, ஒரு மரத்துலலாம் கரையாக இருக்குதுன்னா, ஜன்னலோ கதவோ பாருங்க, கரையான தட்டி விட்டிங்கன்னா அரிச்சிருக்கும். நம்ம வாழ்க்கையில் பாவம் கரையா மாதிரி இருந்துச்சுன்னா வாழ்க்கை அரிச்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நல்லவர்! என்ன சுத்தமான வாழ்க்கை வச்சிருக்கிறார். இது உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது, அவருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த பாக்கியம். அப்படின்னா வேதத்தில் தெளிவாய் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, 111வது சங்கீதம் 10வது வசனத்துல, 111:10, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்து. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமா ஞானம் இருந்துச்சுன்னா, இது நீதிமொழிகள் 1:7 இருக்குது, சரியா? நீதிமொழிகள் 1:7 இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். என்ன அழகா இருக்குது! என்ன படிச்சிருக்கிறியா படிக்கலையான்லாம் பார்க்க மாட்டாரு, வசதி இருக்கா இல்லையான்லாம் பார்க்க மாட்டாரு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம். என்னத்தை சம்பாதித்தாலும் புத்திய ஞானத்தை சம்பாதிச்சுக்க, அது விலையேற பெற்றதான். பொன்னை பார்க்கிலும் பசுமண்ணை பார்க்கிலும் விலையேற பெற்றதான் ஞானம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இந்த உலகத்தில் உள்ள ஞானம் ஒன்றுக்கும் உதவாது. புரியுதா? டாக்டருக்கு படிக்கணும்னா ஞானம் வேணும். இப்போ பணம் போதும். இப்போ பணம் இருந்தால் டாக்டருக்கு முடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்க, ஒரு டாக்டருக்கு படித்த ஒரு பிள்ளைய குறித்த சம்பவத்தை வாசித்தேன். நல்லா படித்த பிள்ளை, ஸ்டேட்டில் உள்ள வந்தா, நல்ல மார்க்கு. ஆனால் அந்த பிள்ளை பாருங்க, ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்டு கிடச்சிது. நல்லா படிச்சுட்டு வந்தா. கடைசியில் அந்த பிள்ளை அந்த ஃபைனல் இயர் வரும்போது
தான் கூட பழகின ஒரு பையனுடைய அந்த காதல் தோல்வி அடைஞ்சதுனால விஷ இன்ஜெக்ஷனை போட்டு தான் உயிரே மறிச்சிட்டா. 5 வருஷம் முடிச்சு வருகிற நிலைமையில. இதுதான் உலக ஞானம். புரியுதா? இதுதான் உலக ஞானம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் எப்படிப்பட்ட தெரியுமா? சேற்றுக்குள்ள இருந்தாலும் தூக்கி எடுத்து உன்னதத்தில் வைக்கிற ஞானம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் நல்லவர். இந்த சாட்சியை பார்த்தப்புறம் அவர் உயிருள்ளவர் என்பதற்கு உங்க முன்னாடி நான் உயிருள்ள சாட்சியா இருக்கிறேன். சரியா? இதுக்கு பிறகு அவரை நேசிக்க முடியலன்னா, இதுக்கு பிறகு அவர் மீது அன்பு காட்ட முடியலன்னா 5-10 நிமிஷம் சும்மா நிற்க மாட்டேன். அடிக்கு மேல அடி காலில். சரியா? சதைவுக்கு மேல சதைவு. டாக்டர் ரிப்போர்ட் படி நான் நடக்க முடியாது, காலை ஊனக்கூடாது. டாக்டர் ரிப்போர்ட் படி நான் படியில் கால் வைக்க கூடாது. டாக்டர் ரிப்போர்ட் படி நான் ஸ்லோப்ல இனி காலை ஊனி நடக்க முடியாது. ஆனா உங்க முன்னாடி 4-4.5 மணி நேரம் நிக்கிறனே உயிருள்ள சாட்சியா. இது தெரிஞ்ச பரம் உலகத்துக்காண்டி வாழ்ந்தா விடுவாரா? விடமாட்டார், விடமாட்டார். அவர் நல்லவர். இந்த உலகம் எனக்கு வேண்டாம், உங்க அன்பு மாத்திரம் போதும்னு சொல்றோம். ஏன் தெரியுமா? இந்த உலகம் எனக்கு வேண்டாம், உங்க அன்பு மாத்திரம் போதும். அப்போ உலகத்தை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? சர்ச்சுக்குள்ளேயே பூட்டிட்டு உள்ள இருக்க முடியுமா? இருக்க முடியாது. உலகத்துல போய் தான் ஆகணும், உலகத்துல வேலை செஞ்சுதான் ஆகணும், உலகத்துல காரியங்களை நடப்பித்து தான் ஆகணும், உலக மனிதர்களை பார்த்து தான் ஆகணும், உலக மனிதர்களோடு பேசிதான் ஆகணும். ஆனா பாடுகிறோம், இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஐயா, உங்க அன்பு மாத்திரம் போதும். ஏன் தெரியுமா? அவர் சொல்லிட்டாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். அவரை பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம். கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்து. எல்லா கைகளை தட்டி அவரை பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம். உலகம் பின்னால, சிலுவை முன்னால. நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். அவரை பின்பற்றவங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், எல்லாவற்றையும் விட்டுட்டு உலகத்துல இருந்தோம், உலக காரியத்துல இருந்தோம், சரியா, உலகத்துக்கு முதலிடம் கொடுத்தோம், எல்லாவற்றையும் விட்டுட்டு. சீசர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பணக்காரங்க, நல்லா வசதியானவங்க. சரியா? பேதுருக்கு வீடெல்லாம் பெரிய வீடம். அந்த வீட்டில் நின்று தான் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். யாக்கோபு, யோவான், சரியா, இவங்கெல்லாம் பெரிய சொந்த படகை வச்சு கூலி ஆட்களோடு வேலை செய்தவர்கள். மத்தேயு ஆயத்துறையில் உட்கார்ந்து இருந்த மனுஷன், பெரிய இன்கம் டேக்ஸ் ஆபீசர். புரியுதா? எல்லா பரிசுத்தவான்களும் ஆண்டவர் செலக்ட் பண்ண அத்தனை பேரும் அவ்வளவு திரளான ஆஸ்திகளை கொண்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பின்னாடி தங்கள் ஆஸ்திகளினால் அநேக பெண்கள் ஊழியம் செய்துட்டு போனாங்களாம். கையை தட்டுங்க பார்ப்போம், நல்லா கையை தட்டி. ஹல்லேலூயா. தங்களுடைய ஆஸ்திகளினால் அநேக பெண்கள் அவர் பின்னாடி ஊழியம் செஞ்சுட்டு போறாங்க. அவ்வளவு பயங்கரமான தேவன். பிச்சைக்காரர் இல்லை, சொல்லுங்க, பிச்சைக்காரர் இல்லை. ஏன் எல்லாவற்றையும் விட்டுட்டு பூமியை தேடி வந்தார். அவருடைய தரித்திரத்தினால் இன்றைக்கு நாம் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம் சொல்றோம். அவர் பிச்சைக்காரர் இல்லை, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை இல்லை தேவன். அவர் தேவமா இருந்தும் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தை தேடி வந்தாரு. அவருடைய இந்த தரித்திரத்தினால இன்றைக்கு நாம் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம். கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்து. எல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இப்போ பேதுரு கேட்கிறார், எல்லாவற்றையும் விட்டுட்டு உலகத்துக்கு முதலிடம் கொடுக்கல, உம்முடைய வார்த்தையின்படி உலகத்தை பின்னாடி வச்சுட்டோம் ஐயா, உங்க பின்னாடி நாங்க வந்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு என்ன தருவீர், எங்களுக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? அவர் சொல்றாரு, இந்த பூமியில துன்பத்தோடு கூட 100 அத்தனையான ஆசீர்வாதம். கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். துன்பத்தோடு கூட அப்படின்னா என்ன? அப்பப்போ முள்ளு வலிக்க தான் செய்யும். அது இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. சரியா? நல்ல மேலேயே நல்லா பறந்துட்டு இருந்தோன்னா எப்படி இருக்கும்னு, எப்பவுமே சிரிச்சுட்டே இருந்தா சிரிப்பின் அருமை தெரியாது. பிரியாணியே சாப்பிட்டுட்டு இருந்து பாருங்க,
பிரியாணியை போர் அடிச்சிரும், மூஞ்சில் அடிச்சிரும். இந்த சின்ன பிள்ளைகள் கூட்டத்துக்கு 3 நாள் தொடர்ந்து பிரியாணி மூஞ்சியே அடிச்சு போச்சு. சரியா? அதே மாதிரி எண்ணெய் ஆகாரத்தை தொடர்ச்சியாக 1 வாரம் சாப்பிட்டு பாருங்க, மூஞ்சில் அடிச்சிரும். அதனால தான் நம்ம அப்பா சொன்னார், எப்பவுமே சந்தோஷமா இருந்தேன்னா உனக்கு உலக வாழ்க்கை புளிச்சு போயிடும், உலக வாழ்க்கை டேஸ்ட் தெரியாது. அதனால அப்பா அப்போ உன் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் நொறுக்க தான் செய்வாங்க, கூட இருக்கிறவங்க கொஞ்சம் குத்த தான் செய்வாங்க, கூட இருக்கிறவங்க கொஞ்சம் வேதனைப்படுத்த தான் செய்வாங்க, கொஞ்சம் உன்னை மறந்தது மாதிரி தள்ளி போக தான் செய்வாங்க, கொஞ்சம் அவங்க அன்பெல்லாம் பொய்ங்கிறத நீ புரிகிற விதத்தில் அன்புக்காக நீ ஏங்க தான் செய்வா. ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையின் ஓட்டம் பரலோகத்தை நோக்கி. நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவர் நல்லவர். அப்பப்ப சொல்ல பலவீனம் வந்து எட்டி பார்க்க தான் செய்யும். சரியா? அப்பப்ப சொல்ல வியாதி வந்து எட்டி பார்க்க தான் செய்யும். ஆனா சொல்றாரு, இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. எட்டி பார்க்கறது ஏன் தெரியுமா? நீ என்ன அண்டி கொள்ளும்படியா. ஏன் இதெல்லாம் உன்னை எட்டி பார்க்குது? நீ என் காலை விட்டு வெளியே போயிடக்கூடாது. போயிட்டா பிசாசு தூக்கிட்டு போயிடுவான். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலத்தை தரும்படியாய். ஆமென். தாய் பறவையின் செட்டை கீழ் இருக்கிற குஞ்சுகளை கழுகு தூக்கிட்டு போமா பறந்து? இதே போல்தான் தாயின் செட்டையின் கீழ் இருக்கிற குஞ்சை பறந்து தூக்க முடியாது போல அவர் செட்டையின் கீழ் இருக்கும்படியாக தான் அப்பப்போ சில முள்ளு குத்திக்கிட்டே இருக்குது. சொல்லுங்க, அவர் நல்லவர், சோதிக்கவே மாட்டார். நம்மளை சோதிக்கிற தகப்பன் அவர் அல்ல, விசுவாசத்தை சோதித்து புடமிட்டு எடுப்பார். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ உலகம் பின்னாடி, சிலுவை முன்னாடி. உலகம் எனக்கு வேண்டாம்ப்பா, அவங்க அன்பு மட்டும் போதப்பா. எதற்காக அப்படின்னா, ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் உள்ள பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களாம் அப்படின்னா, கர்த்தருடைய ஞானத்தை பெற்றவர்கள். காது கேட்குதா? கேட்கா? கர்த்தருடைய ஞானத்தை பெற்ற ஒரு ஞானம் உள்ள பிள்ளை எப்படி இருக்குமா அப்படின்னா, அப்படி வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல, நீதிமொழிகள் 11:30, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். கைகளை தட்டி, நல்லா கையை தட்டி. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். இப்போ கேட்கிறேன், இங்க எத்தனை பேர் ஞானம் உள்ளவங்களா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஞானம் இருக்குது? பைபிளின் படி கொஸ்டின் கேட்க உரிமை இருக்கா இல்லையா? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். மனுஷன் சம்பாதிக்கிறான் பலத்தினால, ஞானத்தினால சம்பாதிச்சா யான் பலன் யான் ஞானம்னு சொல்லுவான். தகப்பன் உயர்த்தும் போது என்ன ஞானம்னு சொல்ல முடியும்னு? தகப்பன் கையில் ஆசீர்வாதத்தை தரும்போது என் பலத்தினால் வந்து ஆசீர்வாதம் யாரை சொல்ல முடியும்னு? அதான் அவர் தருவார். ஆமென். சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க குடும்பமா வெளியில போனாலும் உங்களை பார்த்து உலகம் ரசிக்கும். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாக்கியமுள்ள வாழ்க்கை. அதனால்தான் அழகா சொல்றாரு, ஞானம் உள்ளவன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவனா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன். ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படின்னா பாவத்துக்கு சத்து, நீதிக்கு பழைச்ச உடனே. நமக்கு பாவத்துக்கு சம்மந்தம் இல்லை, ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளை. அவருடைய இரத்தத்தினால நம்மளை நீதிமானாய் மாற்றி விட்டார். அவருடைய இரத்தத்தினால் இன்னைக்கு நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறிவிட்டோம். நாம் அவருடைய பிள்ளை. பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அவருடைய இரத்தத்தினால் விளைக்கரையும் கொடுத்து இன்னைக்கு நம்மளை சுத்த மனவாட்டிகளா வச்சிருக்கிறார், சுத்த பிள்ளைகளா வச்சிருக்கிறார். சரியா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு இடம் இல்லை, அசுத்தத்துக்கு இடம் இல்லை. இவன் நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம பார்வையெல்லாம் அவர் பார்வையா மாறிடும். நம்ம பேச்செல்லாம் அவருடைய பேச்சா மாறிடும். நமக்குள் இருக்கிறவர் பெருக பெருக பெருக. சரியா? பெருக பெருக பெருக. தணல் கிடக்குது, ஊத ஊத தீ எரியும். ஒண்ணு, நமக்குள்ள இருக்கிறவர் நமக்குள்ள பெருக 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 நம்ம மாம்சம் சுருக ஆரம்பிக்குது. நமக்குள்ள இருக்கிறவரை நாம் அனல் மூட்டை அவர் பெருக பெருக. நமக்குள் இருக்கிறவரை நம்ம அனல் மூட்டை அவர் பெருக பெருக நம்ம உலக பிரகாரமான கிரியைகள் நமக்குள்ள சிறுக ஆரம்பிக்குது. இப்போ அவர் நாம மாறிட்டோம். ஆமென். உங்களுக்கு புரியுதா? இவ்வளவுதான் காரியம். நமக்குள்ள இருக்கிறவரை தூங்க வைக்க கூடாது. அனுதினமா நான் பெற்றுக்கிட்ட ரட்சிப்பை பயன்படுத்தணும். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க, துதிக்க துதிக்க
அவர் அனல் மூட்டி எழுப்ப எழுப்ப அவர் பெருகுகிறார், நாம் சிறுக ஆரம்பிக்கிறோம். இப்ப நம்முடைய நோக்கையில் அவர் நோக்கமா மாறுது, நம்ம பார்வையில் அவர் பார்வையா மாறுது, நம்முடைய பேச்செல்லாம் அவர் பேச்சா மாறுது. நம்ம கூட இருந்து யாராவது பேசுறாங்க, ஒருவேளை ஆண்டவர் அறியாதவங்கள இருந்தா நம்மளை விட்டு தாண்டி போறதுக்கும்னு நம்ம இருதயத்துக்குள்ள இருந்து ஒரு வார்த்தையாவது அவங்க மேல விதைக்காம விட மாட்டோம். கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். யார் நம்மளை கிராஸ் பண்ணாலும், யார் நம்மளை தாண்டி போனாலும் நம்ம விட மாட்டோம். வர்றாங்களா, நிற்கிறாங்களா, நம்ம இருதயம் துடிக்கும். ஒரு வார்த்தையாவது போடணுமே, ஜீவனுள்ள தேவனை குறித்த ஒரு வார்த்தையாவது உள்ள போடணுமே, ஜீவனுள்ள தேவனை குறித்த ஒரு வார்த்தையாவது உள்ள விதைச்சிடணுமே. நம்ம இருதயம் துடிக்குது பாருங்க, அதுதான் ஆத்தும ஆதாயம். எல்லா கைகளை தட்டி சந்தோஷமா ஆமென். இன்னைக்கு சொல்லுமா, அந்த கிருபைய எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளை ஞானத்தோடு இருக்கும்போது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக்கிற கிருபைய கர்த்தர் கொடுக்கிறாரு. நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். ஆமென். எவ்வளவு நல்ல தகப்பன். என்ன, அது அழிந்து போகிற உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதிக்கணுமா? நீ மரித்தால் நித்திய வீட்டில் நிரந்தரமா உன்னை சேர்த்து கொள்வார்கள். என்ன நல்ல தகப்பன். என்ன எவ்வளவு அன்புள்ளவர். என்ன இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவள் ஞானமுடையவள். எவ்வளவு நல்ல தகப்பை. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல சொல்லுவோம், அந்த ஞானத்தை எனக்கு தாங்கப்பா, அந்த ஞானத்தை தாங்க. அழிஞ்சு போகிற உலக பொருட்களால், சரியா, கையில் இருக்கிற அந்த பணம் ஆஸ்திகளை பார்த்து சொல்றாரு, இது அழிஞ்சு போகிற உலக பொருள். இந்த அழிஞ்சு போகிற உலக பொருட்களால் நீ நண்பர்களை சம்பாதிச்சுக்க. தந்தை அழகா பாடுவார், என்ன, அழிஞ்சு போகிற உலக பொருட்களால். அன்பு இருக்கு அப்படின்னா நம்ம கிரியில என்ன செய்யணும், காட்டணும். கிரியில்லாத விசுவாசம் செத்தது. வாய் திறந்து பேசணும். நீ முடிக்க போறோன்னு இந்த ஒரு பாயிண்ட் தான். கிரியில்லாத விசுவாசம் செத்தது. அன்பா இருக்கிறேன் வாயில சொல்லி பிரயோஜனமே கிடையாது. தகப்பன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அவர் தயால குணமுள்ளவராக இருக்கிறது போல நம்மளும் தயால குணமா இருக்கணும். கேக்குதா சொல்லிட்டார், எந்த அளவினால் நீ அளக்கிறாயோ அதே அளவினால உனக்கு அளக்கப்படும். சரியா? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவர் நல்லவர், அவர் பெரியவர். ஆமென். ரொம்ப நல்ல தகப்பை. சரியா? ரொம்ப நல்லவர். நம்ம கிரியைகள் தான். ஆபிரகாம் விசுவாசித்தார், அதை தேவன் நீதியா எண்ணினாராம். நம்ம வாழ்க்கையில நம்முடைய கிரியைகள் என்ன செய்கிறோமோ அதை வச்சுதான் பிரதிபலன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணுங்கிற வெறித்தனம் இருந்துச்சுன்னா அழிஞ்சு போய்கிற உலக பொருட்களை பயன்படுத்துங்க. வசதி வந்தால் பயன்படுத்தி ஆளுகை செய்வதற்கு அல்ல, அடிமைப்படுத்துவதற்கு அல்ல, பரலோக ராஜ்யத்தை கட்ட. ஆமென். சொல்லுங்க, ரொம்ப நல்லவர், ரொம்ப பெரியவர். சரியா? ஞானத்தை தந்து பிள்ளைகளை நடத்துவார், ஞானத்தை தந்து நடத்துவார், ஞானத்தை தந்து நடத்துவார். அன்னைக்கு ஆதி மிஷனரிகள் அவர்கள் அன்பை தான் காட்டினாங்க. அன்பை காட்டினாங்க. ஆதி மிஷனரிகளை நம்ம திரும்பி பார்த்தோம்னா அன்பை காட்டினாங்க. அவங்க விதைச்சது இயேசு என்கிற சுவிசேஷத்தை விதைச்சது கொஞ்சம் தான். அன்பை காட்டினாங்க, நன்மை செஞ்சாங்க. நம்ம ஆண்டவர் இந்த பூமியில 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். 33 வருஷம் வாழ்றாரு. கடைசி 3 வருஷம் நம்ம என்ன செய்யணுங்கிறத மாதிரியா செஞ்சு காட்டினார். அவர் இந்த பூமியில நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அவருடைய நோக்கமே நன்மை, அவருடைய நோக்கமே ஆசீர்வாதம். ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். என்ன? ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். அவர் தொட்டார், தொட்ட யாவரும் ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. நம்ம மிஷினரிகள், ஆதி மிஷினரிகள் இந்த பூமியில ஒரு பெரிய எழுப்புதலை பரவ வச்சாங்க. எப்படி தேவ பிள்ளையே நன்மை செஞ்சாங்க. ஸ்கூலை கட்டினாங்க. என்ன? ஸ்கூலை கட்டினாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்க இழித்தாங்க. அதனால்தான் இன்னைக்கு நாம் ராஜாக்களாய் ராஜாத்திகளாய் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம்.
நன்மை செஞ்சாங்க. தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று நன்மை செய்தார்கள், கொடுத்தார்கள். ஏழை எளிய பிள்ளைகளுக்கு கொடுத்தார்கள், வீடுகளை கட்டி கொடுத்தார்கள், கிராமங்களை உருவாக்கினார்கள், மருத்துவ உதவி செய்தார்கள். இந்த மிஷினரிகளா வெளிநாட்டில் இருந்து இந்த இந்தியாவை தேடி வந்த அத்தனை மிஷினரிகளும் தியாகம் பண்ணினார்கள், உழைத்தார்கள். அழிந்து போகிற உலக பொருட்களை கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டார்கள். அவங்க விதைச்சதை தான் இன்னைக்கு நம்ம அறுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ விதைக்கணும். அன்னைக்கு 100 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிஷினரிகள் விதைச்சதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம அறுக்கிறோன்னா, ஆண்டருடைய வருகை தாமதிச்சு இனி இருக்கிற ஜென்ரேஷன் அறுக்கணும்னா நம்ம விதைக்கணும், நம்ம விதைக்கணும்னு அப்பா எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லும், அந்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, அந்த உள்ளத்தை எனக்கு தாங்க. நமக்குள்ள நீரூற்றாகிய தேவன் இருக்கிறார். நம்ம நீரூற்று, நம்ம வற்றி போனவர்கள் அல்ல, நம்ம காஞ்சு போனவர்கள் அல்ல, நம்ம பட்டு போனவர்கள் அல்ல. புரியுதா? சொல்லுங்க. கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. வாழ்க்கை கடினம் இல்லை, வாழ்க்கை ஈஸி தான். நம்ம தான் சில நேரம் பயந்து பேசுறோன்னு. ஆனால் அப்பா சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், கைவிடவே மாட்டார், விட்டு விலகவே மாட்டார். ஆமென். இன்னைக்கு சொல்ல விட மாட்டேன்ப்பா, உங்களை நான் விட மாட்டேன். பிடிங்க, யாக்கோபு போராடின மாதிரி போராடுங்க, விட மாட்டார். சொல்லுங்க, விட மாட்டார், விட மாட்டார். சரியா? பிடிக்கிற பிள்ளைங்களை அப்பா ரொம்ப நேசிப்பார். பிடிக்க மனம் இல்லாம சூழ்நிலையை பார்த்து பயந்து அப்படி எங்க போனா எனக்கு கடன் கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்பா அற்புதம் செய்ய முடியாது. காலை பிடிக்கணும். தலையை வெட்டி போட்டாலும் கடன் வாங்க மாட்டேன்ப்பா, நீங்க தாங்க. தலையை வெட்டி போட்டாலும் யார்கிட்ட போய் கை நீட்ட விடாதுங்கப்பா, கை நீட்ட மாட்டேன், நீங்க தாங்க. கேட்டு பாருங்க, அப்பா செய்வார். சொல்லுங்க, அப்பா செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன் தெரியுமா? அந்த ஞானத்தை உங்க மேல வச்சு உங்களை கொண்டு ஆத்துமாக்களை அறுவடை செய்ய தகப்பன் விரும்புகிறார். உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஞானம் வரும்போது உங்க மூலமாய் ஆத்துமாக்கள் அறுவடையாக்கப்படுகிறார்கள். உங்கள் மூலமாய் ஜனங்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்கிறார்கள். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர்ல சொல்லும் போது அழகா சொல்றாரு. 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, 2 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ, கேக்கா, ஆகையால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, எல்லா கைகளை தட்டி, எஸ் லார்ட், ஆமென், ஆமென். அதனாலதான் சொல்லுகிறார், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். நம்மளை திட்டுனா என்ன, நம்மளை நேசிச்சா என்ன, நேசியாம போனா என்ன, நம்ம செஞ்ச நன்மையை அவங்க மறந்து போனா நமக்கு என்ன? சரியா? அவங்க நம்ம செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்தா நமக்கு என்ன? நம்மளை புறங்கூறி திரிந்தால் நமக்கு என்ன? அவங்க ஆத்துமாவிலே ஏறப்பட்டது. அதனால்தான் சொன்னார், அந்த ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். எவ்வளவு நல்ல தகவல். ஒரே ஒரு வாழ்க்கை தெய்வ பிள்ளையே, ஒரே ஒரு வாழ்க்கை. இவர்கள் ஞானம் உள்ளவர்கள், இவர்கள் ஞானம் உள்ளவர்கள். ஆண்டவர் தருகிற வாழ்க்கையை ஆத்தும அறுவடைக்காக தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி செலவு பண்ணுகிற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள், அவர்கள் புத்திமான்கள், அவர்கள் ஞானவான்கள். அதனால்தான் சொல்றார், நீ என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிச்சுக்க, நீ என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஆமே, ஆமே. அதனால ஒண்ணு புரிஞ்சு கொடுங்க, ஆண்டவருக்காக ஓடுறீங்களா? யாரை பார்த்தாலும் ஏசு ஏசுன்னு சொல்லி கொடுக்குறீங்களா? நீங்களாம் புத்தியற்றவர்கள் அல்ல, நீங்க ஞானமற்றவர்கள் அல்ல, நீங்கள் ஞானம் உள்ளவர்கள், நீங்கள் ஞானம் உள்ளவர்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். ரொம்ப பெரியவர். தானியேல் ஒரு வசனம் இருக்கும், அநேக பேரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்களாம். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க.
தானியேல்ல இருக்குது. நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். என்ன நல்ல தகப்பன், என்ன சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்ன பாக்கியம் தெரியுமா? என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். ஒரு தேவ பிள்ளையை குறித்து தகப்பன் விரும்புகிற காரியம்லாம் நீ ஞானத்தோடு இரு, ஞானத்தோடு இரு. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த ஞானத்தை உங்க மேல வச்சிருவாரு. நீங்க யார்ட்டையும் ஏமாந்து போக மாட்டீங்க. ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் ஆயத்தமா மாறிடுவீங்க. ஏன்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒரு ஆத்துமாவை ஈடுகட்டி பார்க்க முடியாது. அந்த ஞானத்தை தந்து தகப்பன் உங்களை நடத்துவார். இந்த ஞானம் மனிதர்களிடத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல, இந்த ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஆமென். சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். இன்னைக்கு சொல்லுவோம், அந்த ஞானத்தை தாங்கப்பா. அந்த ஞானத்தை அவருக்கு பயப்படும் போது தருகிறார். அந்த ஞானத்தை தந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு இந்த உலக வாழ்க்கையை சுதந்திரிச்சு கொள்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இன்னைக்கு சொல்லும், ஐயா இந்த தாகத்தோடு நிற்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவள் ஞானம் உள்ளவள். சொல்லும், அந்த பாக்கியத்தை தாங்கப்பா, அந்த கிருபையை தாங்கப்பா. சரியா? ஜெபம் பண்ண போறோம். அந்த இருதய துடிப்பை தாங்கப்பா. பைத்தியமா சொல்லுங்க, தாங்கப்பா தாங்க. ஏதாவது ஒரு கஷ்டப்பட்ட உன்னை பார்த்தீங்கன்னா ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு சொல்லுங்க, ஏசு உன்னை நேசிக்கிறார். அது ஒரு விதை, அது ஒரு விதை. புரியுதா? ஏசு உங்களை நேசிக்கிறார். ஒரு விதை. யாருக்காவது உதவி செய்யறீங்களா? செஞ்சுட்டு அப்படி பேராதுங்க. ஏசு உங்களை நேசிக்கிறார். விதையை போட்டுருங்க. அவர் நல்லவருங்கிற விதையை போடுங்க. ஈடு இணை இல்லாத தகப்பன், அவர் நல்லா வைப்பார். சொல்லுங்க, நல்லா வைப்பார். நம்ம குறையே இல்லை. கை அசைச்சு சொல்லுங்க, எனக்கு குறையே இல்லை. நான் சாதிக்க பிறந்த பாத்திரம், நான் உலகத்தை கலக்க வந்த பாத்திரம். என் தகப்பன் என்னை கைவிட மாட்டார். சந்தோஷமா சொல்லுங்க, கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமென். உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொள்வார்கள். அல்லேலூயா. பாதமே கல்லில் இடராம தூதர்கள் கரத்துல ஏந்து வாங்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு நல்லவர். ஆமென். பயங்கரமான தேவன். அல்லேலூயா. உன்னதமான தேவன். ஆமென். உயர்ந்த தேவன். ஆமென். எந்த மருத்துவரால செய்ய முடியாத காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. அவர் உங்கள் பரிகாரியாகிய கர்த்தராய் இருந்து உங்களை நடத்துவார். ஆமென். ஒரு நன்மை குறைபடாதபடி நடத்துவார். சொல்லுங்க, அவர் பெரியவர், அவர் நல்லவர். எளிமின் போமா, எளிமின் என்று தலை நிமிர செய்தவர் நீரே. எவ்வளவு அழகான பாடுன. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். தைரியமா போலாமா? சந்தோஷமா போலாமா? நீங்க நடக்கிற நடையில கூட வல்லமை உண்டு. ஆமென். நீங்க நடக்கிறது சாதாரண நட கிடையாது. சரியா? நம்ம நடக்கிற நடையில கூட வல்லமை அப்பா வச்சிருக்கிறார். பேதுருவின் நிழல் பட்டவர்கள் சுகத்தை பெற்று கொண்டார்கள். சரியா? உங்க வஸ்திரத்தை தொட்டா கூட சுகம். இப்ப வாங்க, விசுவாசமா என் வஸ்திரத்தை தொட்டு பாருங்க, சுகம் கிடைக்கும். உங்க விசுவாசம். புரியுதா? என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, உங்க விசுவாசம். நான் நடந்து போச்சுல, நீங்க காத்திருந்து பாருங்க, அற்புதம் நடக்கும். என் பேதுரு மேல அவ்வளவு நம்பிக்கை ஜனங்களுக்கு இருந்துச்சு, பவுல் மேல இருந்துச்சு. இயேசுவ 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்டாங்க, சொன்னாங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன். கூட்ட நெரிசலுக்குள்ள அவ்வளவு ஓடுனாங்க பாருங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க, அவ்வளவுதான் சுகாயிட்டு. 12 வருடம் இருந்த சுகாயிட்டு. நீங்க விசுவாசியாம காரியம் நடக்கவே நடக்காது. சரியா? காரியம் நடக்கவே நடக்காது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது அல்ல, நமக்குள்ள இருக்கிற அக்கினி சாதாரணமானது அல்ல. அது அனல் குண்டு எழும்ப வைக்கிறது. சொல்லுங்க ஆமென். சத்தம் ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை சாதாரணமானது இல்லை. அவர் தங்குற இருதயத்தை தீட்டுப்படுத்துறாத தம்பி, அவர் தங்குற இருதயத்தை தீட்டுப்படுத்துறாத. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட இடம் கொடுத்துறாத. புரியுதா? அவர் தங்கியிருக்கிற ஆலயம். நம்ம நடந்து போனா அவர் வல்லமை நமக்குள்ள இருக்கிறதுனால தொட்ட யாவரும் சுகமாவார்கள். எல்லா கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்தி, எல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உங்க விசுவாசம் தான்,
உங்க விசுவாசம் தான். விசுவாசம் வச்சிட்டீங்கன்னா போதும். சரியா? சுனேமியத்தியாளுடைய மகன் மறைச்சிட்டான். அந்த பெண்ணு ஓடுறாங்க, எலிசாவை தேடி ஓடுறாங்க. நீர் வந்தா போதும் என் பையன் உயிரோட எழும்பிடுவான். ஆனா அவர் தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசியை அனுப்புறாரு. கையில ஒரு கம்பை கொடுத்து, தடியை கொடுத்து அனுப்புறாரு. போற வழியில யார்கிட்டயும் பேசாத, நேரா போ, நான் செய்கிறத செய். ஆனா இந்த பெண்ணு நவளவே இல்லை. எலிசா பாதத்திலேயே உட்கார்ந்துட்டாங்க. நீர் வராம நான் போக மாட்டேன். புரியுதா? நம்ம மேல அவ்வளவு மகிமை அப்பா வச்சிருக்கிறாரு. நீர் வந்தாதான் இந்த இடத்தை விட்டு நான் வெளியே போவேன். கேயாசி போறாரு, எலிசா சொன்னதெல்லாம் செய்யறாரு. அந்த பிள்ளைகளை ஒரு அசைவு வரல. இப்போ அந்த பெண்ணுடைய அந்த வைராக்கியத்தை, விசுவாசத்தை பார்த்து எலிசா போறாரு. அந்த மரிச்சு போன பையனுக்கு செய்ய வேண்டியதை செய்யறாரு. உயிரோட எழுப்பி பெண்ணின் கையில கொடுக்கிறாரு. கையை தட்டி, எல்லாம் கையை தட்டி. ஹல்லேலூயா! விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதான் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆமென். அந்த ஒரு அக்கினி உங்க மேல வச்சிருக்கிறார், அபிஷேகத்தை உங்க மேல வச்சிருக்கிறார். நீங்களாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்க விலையேற பெற்றவர்கள். உங்களை நம்பி விசுவாசத்தோடு யார் ஜெபிக்க சொன்னாலும் ஜெபிச்சு பாருங்க, அற்புதம் நடக்கும். உங்களை நம்பி யார் ஜெபிக்க சொன்னாலும் ஜெபிச்சு பாருங்க, உங்க கட்டுகள் உடையும். உங்களை நம்பி யார் ஜெபிக்க சொன்னாலும் ஜெபிச்சு பாருங்க, பிசாசு ஓடுவான். உங்க மேல அந்த அபிஷேக ஆவியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் நீங்க தாழ்ந்தவர்கள் அல்ல, அன்பு தேவ பிள்ளையே, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு நிகரானவங்க யாரும் இல்லை. ஞானமுள்ள ஒரு தேவ பிள்ளைக்கு நிகரானவங்க யாரும் கிடையாதான். நல்லா கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு நிகரா அந்த பூமியில, அதை கெத்தா சொல்லி பாருங்க, எனக்கு நிகரா இந்த பூமியில யாரும் இல்லை. ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை. வியாதியே என் முன்னாடி நீ வர முடியாது. பலவீனமே என் முன்னால நீ வர முடியாது. தரித்திரமே என் முன்னால நீ வர முடியாது. கஷ்டமே என் முன்னால நீ வர முடியாது. வறுமையே என் முன்னால நீ வர முடியாது. கடன் பிரச்சனையே என் முன்னால நீ வர முடியாது. குழப்பமே என் முன்னால நீ வர முடியாது. பாவமே என் முன்னால நீ வர முடியாது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இப்போ புரியுதா? ஜெபம் முடிக்க போறேன்னா 12:50 சரியா? புரியுதா? இப்போ நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருக்க வேண்டியவங்க. என்ன, ஏசப்பா ரொம்ப நல்லவர். உங்களை கொண்டு உலகத்தை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. நீங்க விசேஷித்தவர்கள். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நிற்கக்கூடாது. சில பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. உங்க இருதயம் பெருசா மாறிட்டுனா பெருசா தருவார். அதான் சொன்னா, உன்னுடைய விசுவாசம் பெரியது. உங்க இருதயம் சின்னதா இருந்துச்சுன்னா சின்னதுதான். நம்ம அப்பா பெரியவர். சரியா? பெரியவர். நம்ம அப்பா பெரியவர். உங்க இருதயம் பெருசா இருந்துச்சுன்னா பெரிய காரியத்தை நீங்க பார்க்கலாம். பெரிய காரியத்தை இந்த பூமியில நீங்க செய்யலாம். குறுகிய வட்டத்துல பார்க்காதுங்க. அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். நீங்க அவருக்கு வேணும், உங்க கை அவருக்கு வேணும். பிள்ளை கையில அப்பா தந்தாருன்னா கொஞ்சம் தர மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஏசு நல்லவர். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நல்லா இருக்கலாம்? நல்லா இருக்கா இல்லையா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன். அப்பாவுக்கு கடன் கொடுத்தா நல்லா இருக்குமா இருக்காதா? சிரிங்களா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். சரியா? ஏழைக்கு இறங்கினீங்கன்னா கர்த்தருக்கு கடன் கொடுக்குறீங்க. அவன் கொடுத்தத அவர் திரும்ப கொடுப்பாராம். நம்ம சின்ன கையில அப்பாவுக்கு கடன் கொடுக்கிறோம். அப்பா பெரிய கையில திரும்பி தந்தாருன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒன்றும் பதிலே இல்லை. இந்த சோரை பார்த்து பேசுன மாதிரி இருக்குது. எவ்வளவு சத்தம் போட்டிருக்கிறேன். நான் உங்களை பார்த்து கெஞ்சி சொல்கிறேன், அனுபவிச்சு பேசுகிறேன், அனுபவிச்சு சொல்லித்தரேன். எனக்கு அம்மா சொத்து அப்பா சொத்தை வச்சு நான் ஊழியம் செய்யலை. சரியா? அம்மா சொத்து இருந்துச்சு, அப்பா சொத்து இருந்துச்சு, நான் ஊழியம் செய்கிறேன், நான் செய்யலை. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவருக்காண்டி வந்திருக்கிறேன். வெறுமையான பேதுருவின் படகை நிரம்ப செய்த தகப்பன் நிரம்ப செஞ்சுட்டே இருக்கிறார், நிரம்ப செஞ்சுட்டே இருக்கிறார். புரியுதா?
அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவரை நேசிச்சு பாருங்க, அவரை நேசிச்சு பாருங்க. இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 சென்ட் இடத்துல சின்ன ஒரு கூடாரம் தான், விரட்டி விட்டாங்க. 10 வருஷம்தான் முடிஞ்சிருக்குது, 10 வருஷம்தான் இருக்குது. இந்த 10 வருஷத்துக்குள்ள உங்கள் கண்ணு பார்க்குற இத்தனை காரியங்களை, இது மட்டும் இல்லை சரியா, இதுக்கு பின்னாடி இடம் இருக்குது சரி. இவ்வளவு காரியங்களை 10 வருஷத்தில் யார்கிட்டையும் கேட்காம அவர் நமக்கு செஞ்சிருக்கிறாருன்னா அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சாதாரணமானவர் இல்ல. தம்பி, உன் பலத்துல பராக்கிரமத்துல வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிறாத, நாளை வேஸ்ட் ஆக்கிறாத. சகோதரியே, காலத்தை வேஸ்ட் ஆக்கிறாதுங்க, நாட்களை வேஸ்ட் ஆக்கிறாதுங்க. அப்பாவை நேசிங்க. அவர் ஆசீர்வாதம் நம்ம மேல, தகப்பனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல. கையை வைத்து சொல்லுங்க, ஐயா நான் ஆசீர்வாத நீரூற்றுக்குள்ள இருக்கிறேன்ப்பா. வாய் திறந்து சொல்லுங்க, நான் ஆசீர்வாத நீரூற்றுக்குள்ள இருக்கிறேன்ப்பா. நான் உங்க பிள்ளை. நல்லா இருதயத்தை பெருசாக இடம் கொடுங்க, பெருசாக்குங்க. கஞ்சமூட்டியா இருக்காதுங்க, இருதயத்தை பெருசாக்குங்க. அப்பா கூடுங்க, தகப்பனே கூடுங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். அப்பா கூடுங்க, தகப்பனே. நம்ம அப்பா பெரியவர், பெஸ்டா செய்வார். பிள்ளை பெஸ்டா அந்த உலகத்துல செய்யணும். இருதயத்தை அப்படியே பறந்து விரிய வாங்க, குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்காதுங்க. ஆமா, இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவே கூப்பிடுங்க. என் உள்ளத்தை மாத்துங்கப்பா சொல்லுங்க, இருதயத்தை மாத்துங்கப்பா. கேளுங்க, இருதயத்தை மாத்துங்க, கேளுங்க. சகோதரியை கேளுங்க, சகோதரனை கேளுங்க. தம்பி கேளுப்பா, கேளு. ஒரே ஒரு வாழ்க்கை தான். சகோதரியை கேளுங்க, மகளே கேளு. ஒரே ஒரு வாழ்க்கை. அப்பா என் இருதயத்தை பெருசா மாத்துங்கப்பா, என் உள்ளத்தை பெருசா மாத்துங்கப்பா. கேளுங்க, பெருசா மாத்துங்கப்பா. தகப்பன் இருதயத்தை பார்க்கிறவர், உள்ளத்தை பார்க்கிறவர். ஐயா, அவர் யாருக்கும் தூரமானவர் இல்ல. அப்பாட்ட பட்சபாதமே இல்லை. ஏன் தெரியுமா? 2 கல்ல மத்தியில ஒரு கல்லனை போல தொங்கிட்டாரு. தம்பி, உன் சுபாவத்தை வச்சு வாழ்க்கப்பா, உன் கிரியைகளுக்கு தக்க பலன் அவர் தருவாரு. வாலிப மகளே, உன் கிரியைகளுக்கு தக்க பலனை தருவாரு. இல்லன்னு நினைக்காத, நீ இருக்கிறதுல தயாளமா இரு. சகோதரியே, இல்லன்னு பேசாதுங்க, இருக்கிறதுல தயாளமா இருங்க. சகோதரனே, உங்ககிட்ட என்ன இருக்கு? இருக்கிறதுல தயாளமா இருங்க, ஐஸ்வர்யமா இருங்க. அப்பா கூடுங்க, தகப்பனேண்டி கூடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கடன் வாங்க மாட்டீங்க. அநேக ஜாதிகளுக்கு நீங்க கடன் கொடுப்பீங்க. நீ உலகம் உங்களை எட்டி பார்க்கும். இந்த உலகை நீ உங்களை திரும்பி பார்க்கும். உங்க ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல ஊண்ட கட்டப்பட்டுட்டீங்க. ஆமென். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல்லு எவன் மேல் விழுகிறது அவன் நசுங்கி போய் விடுவான். ஆனா கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் ஊண்ட கட்டப்பட்டிருக்கிற நீங்க வளர போறீங்க. அப்பா கூப்பிடலாமே, தகப்பனை கூப்பிடுங்க, உள்ளத்தை திறந்து கூப்பிடுங்க. வழியை திறப்பாரு, கூப்பிடுங்க. பரலோக ஒத்தாசை வரும், கூப்பிடுங்க. நன்றிப்பா, நன்றி. மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், விசுவாசமா என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. நம்பிக்கையா, மிகுந்த சந்தேகமே படாம சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. வழி வேண்டாம், அப்பா வழியை திறப்பாரு. குறையில்லையே, நமக்கு பாதை வேண்டாம், அப்பா பாதையை உண்டாக்குவாரு. குறையில்லையே. ஆமென். நமக்கு சூழ்நிலை வேண்டாம், சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தகப்பன் திறப்பார் வழியை. சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமத்தை சுகிறார், புது பலன் தருகின்றார். எனக்கு புதிய ஆத்துமா, புதிய பலன், புதிய நம்பிக்கை, புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். குறையில்லையே. உள்ளத்தை திறந்து
இருதயத்தை திறந்து பரந்த உள்ளத்தோடு குறையில்லையே என் கர்த்தர். நீங்க ராஜாக்களோடு பிரபுக்களோடு பந்தியில் அமருவீர்கள். சந்தோஷம் ஆமென். என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆமென். பரலோகத்து நேரம் ஏறெடுத்து சொல்லுமா, நான் பிள்ளைப்பா, நான் பிள்ளை. அந்த ஒரு விசுவாசத்தோடு அதிகாரத்தோடு சொல்லுங்க, நான் பிள்ளைப்பா, என் தகப்பனுடைய அத்தனை ஆசீர்வாதமும் என் மேலே. அப்படியே அனுபவிங்க, அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க, அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. துக்கம் உங்களை அணுக முடியாது, தீங்கு உங்களை தொடர முடியாது. யாபேசின் எல்கையை விரிவுபடுத்தினவர் எல்லையை விரிவாக்குறாரு. சகோதரனை உன் கண்கள் கர்த்தரை மாத்திரம் பார்க்கட்டும். அப்பா சொல்றார், யாபேசின் எல்லையை விரிவுபடுத்தினது போல அவன் எல்லையை விரிவுபடுத்த போறேன். அப்பா கூப்பிடுங்களா, தகப்பனே. ஒரு வார்த்தை கீழே விழாது, ஒரு வார்த்தை கீழே விழாது. இப்போ நீ சிறியவன், மகளே நீங்க சின்னவங்க. ஆனால் ஆவியானவர் சொல்றாரு, நீ பெரியவனா மாறப்போறா, நீ பெரியவளா மாறப்போறா. உன் சின்ன கையை பெரிய கையை மாறப்போகுது. ஆமென். கர்த்தர் பயங்கரமானவர். இப்ப இருக்கிற எல்லை அல்ல, இப்ப இருக்கிற அளவு அல்ல, எல்லையை விரிவாக்க போறாரு. உங்க தரத்தை விரிவுபடுத்த போறாரு, உங்க வாழ்க்கையை விரிவுபடுத்த போறாரு, உங்க நன்மைகளை விரிவுபடுத்த போறாரு. நீ கர்த்தருக்குள்ள பல எல்லா காரியங்களிலும் மகிமையாய் விளங்க போகிறாய். கர்த்தர் பெரியவர். தகப்பனே, உங்க பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறப்பா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். கண் காண காது கேட்க எங்க பிள்ளைங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு வாங்கப்பா. பூமியின் உயர்ந்த இடங்களில் குடியிருக்க செய்கிற உடைய கரம் எங்க பிள்ளைகளை பூமியின் உயர்ந்த இடத்துல குடியிருக்க வைக்கட்டும். எங்க பிள்ளைகளை கொண்டு ஐயா ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்க பிள்ளைகளை கொண்டு ஐயா இருளுக்குள் இருக்கிற கிராமங்களுக்குள்ள வெளிச்சம் கடந்து வரட்டுப்பா. பெருசா செய்ய விரும்புகிறோம், பெரிய காரியங்களை எதிர்பார்க்குறோம். எங்க பிள்ளைங்களை பழுகி பெருக வைங்கப்பா, பெருகட்டும். இன்று ஒரு விஷயம், அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் மனதார மனநிறைவோடு ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் இணைஞ்சப்பா தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பூமியில காட்டணுப்பா. அந்த ஐக்கியத்துக்குள்ள, அந்த சமாதானத்துக்குள்ள, அந்த ஒரு ஒருமனப்பாட்டுக்குள்ள, அந்த ஒரு அன்புக்குள்ள தருகிறோம். நீர் எங்கள் தகப்பன், நாங்கள் உங்க பிள்ளைங்கப்பா, பிள்ளைங்க. எல்லா மகிமைக்கும் நன்றி. பிரதிபலனை பல மடங்கு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.